Hey guys, welcome back to our channel Mickey Sisters. இன்னைக்கு வாட் ஐ ஏட் இன் டே வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி ஆக்சுவலி கோவக்காய் கொஞ்சம் நேற்று செஞ்ச பொரியல் கொஞ்சம் இருந்துச்சு, அதில் முட்டையை போட்டு நல்லா கிண்டி வச்சுட்டேன். கோவக்காய் ப்ரெட் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா, கோவக்காய் சாண்ட்விச் மாதிரி சரின்னு சொல்லி தவாவை நல்லா காய வச்சுட்டு அதில் ப்ரெட்டு கொஞ்சம் போட்டுட்டு மேலே சீஸை நல்லா துருவி போட்டுட்டு நம்ம கிண்டி வச்ச அந்த கோவக்காய் எக் இருக்குல்ல, அதை உள்ளே நல்லா ஸ்டஃபிங் மாதிரி வச்சு மேலே கொஞ்சம் சீஸை நல்லா துருவி போட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் இந்த பக்கமும் அந்த பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், நம்ம கோவக்காய் ப்ரெட் சாண்ட்விச் ரெடி. இப்போ லஞ்சுக்கு என்ன செஞ்சுருந்தேன் அப்படின்னா எக் ஃப்ரைட் ரைஸ் தான் செஞ்சுருந்தேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான கேப்சிகம், கோஸு, கேரட்டு, பீன்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். இங்கே இந்த பக்கம் பாஸ்மதி ரைஸு நல்லா வேக வச்சு வடித்து வச்சாச்சு. கடாயில் காஞ்சிட்ருக்கு. இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எக் ஃப்ரைட் ரைஸ் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா ஹீட் ஆன உடனே அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட வேண்டியது தான். ஓகே, எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜ்ஜீஸையும் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு வேகிற அளவுக்கு, இல்லைனாலும் ஒரு 80% வெந்தால் போதும். நல்லா அதுக்கு வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். ஸ்டிர் பண்ணிகிட்டே இருந்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க இந்த பட்டாணி அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸில் பட்டாணி யாரும் ஆட் பண்ண மாட்டாங்க, பட் அதை ஆட் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் பட்டாணி எல்லாமே சேர்த்து தான் செய்வேன். வேக வச்ச பட்டாணியும் இதை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தால் அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதை இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ இந்த வெஜ்ஜீஸ்க்கு தேவையான கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி இன்னும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதோட ரைஸில் தனியாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், வெஜ்ஜீஸில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நம்ம அந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் இருக்குல்ல அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆன உடனே அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா இது பண்ணிடலாம். ஸ்க்ராம்பிள் மாதிரி பண்ணிடலாம், எக் ஸ்க்ராம்பிள் மாதிரி. ஓகே, இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். அதனால் கொஞ்சமாக சிக்கன் 65 மசாலா இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வெடித்து வச்சுருக்க அந்த ரைஸ் அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வெரி டேஸ்டி யம்மி ஃப்ரைட் ரைஸ். டின்னர் என்ன செஞ்சிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா வீட் தோசை வித் ராஜ்மா கறி தான் செஞ்சுருந்தேன். ராஜ்மா பயிறு ஊற போட்டு வச்சுருந்தேன், அதை கறி மாதிரி செஞ்சாச்சு. நெக்ஸ்ட் டைம் அந்த வீடியோ நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லி அப்லோட் பண்ணுறேன். இப்போ கோதுமை மாவில் நல்லா தோசை பேட்டர் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. அதை ஒவ்வொரு தோசையாக ஊற்றிட்டுருக்கேன். ராஜ்மா கறி பாருங்கள், நல்லா வெண்டைக்காலாம் போட்டு நல்லா ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸியாக இருக்கும். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.